ஒரு கிராமத்தில் வெற்றிமாறன் என்ற ஒருவருக்குச் சொந்தமான ஒரு சிறிய தேநீர் கடை இருந்தது. கதை சொல்லும் ஆர்வத்திற்காகவும் நகரத்தில் சிறந்த தேநீர் தயாரிப்பதற்காகவும் அறியப்பட்டதால் அனைவரும் அவரை தாத்தா என்று அழைத்தனர். ஒரு நாள் தாத்தா தனது டீ செய்முறையில் ஒரு புதிய மசாலாவை சேர்க்க முடிவு செய்தார். அலைந்து திரிந்த மசாலா வியாபாரியிடம் இருந்து வாங்கி வந்த ஒரு சிட்டிகை சிரிப்பு மசாலாவை ரகசியமாக சேர்த்தார். இந்த சிறப்பு மசாலா டீயை பருகிய பிறகு மக்கள் கட்டுப்பாடில்லாமல் சிரிக்க வைக்கும் என்று கூறப்படுகிறது. வாடிக்கையாளர்கள் ஸ்டாலைச் சுற்றி திரண்டபோது தாத்தா குறும்புத்தனமான புன்னகையுடன் புதிதாக காய்ச்சிய டீயை அவர்களுக்கு வழங்கினார். ஒவ்வொரு சிப்பிலும் மக்கள் சிரிப்பதை தவிர்க்க முடியவில்லை. அவர்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. வாடிக்கையாளர்கள் நகைச்சுவைகளை பரிமாறிக்கொள்ள டீக்கடை மகிழ்ச்சி சிரிப்புடன் எதிரொலித்தது. சிரிப்பை வரவழைக்கும் தேநீர் பற்றிய செய்தி காட்டுத்தீ போல் பரவியது. விரைவில் பக்கத்து கிராமங்களில் இருந்து மக்கள் டீயை அனுபவிக்கும் ஆர்வத்துடன் தாத்தாவின் கடைக்கு திரண்டனர். அதனால் சிரிப்புகளுக்கு மத்தியில் தாத்தாவின் டீ ஸ்டால் வெறும் டீக்கான இடமாக இல்லாமல் கிராமத்தின் இதயத்தில் மகிழ்ச்சி மற்றும் மகிழ்ச்சியின் மையமாக மாறியது.